தாய் வீடு மே 2026. தென்கிழக்கு பல்கலைக்கழக உருவாக்கமும் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் MLA காதரின் கல்விப் பணிகளும். எழுதியவர் இக்பால் அலி. வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. இலங்கையின் உள்நாட்டு போர் சூழலில் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு பாராபட்சங்கள், ஒடுக்குமுறைகள் மற்றும் இழப்புகளை எதிர்கொண்டனர். 1983 ஆண்டுக்கு பிந்தைய அசாதாரண சூழல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பூர்வீகமாக கொண்ட மாணவர்களின் இயல்பு வாழ்க்கையை பாரிய அளவில் நிலைகுலைய செய்தது. எவ்வித பாதுகாப்பு உத்தரவாதங்களுமற்ற சூழலில் இடப்பெயர்வுகள் மற்றும் வாழ்வாதார இழப்புகளுக்கு மத்தியில் அவர்களின் உயர்கல்வி கனவுகள் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை சந்தித்தன. இத்தகைய கடும் சோதனைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து தங்களின் தனித்துவமான சமூக இருப்பு, கல்வித்தரம் மற்றும் அரசியல் அடையாளம் ஆகியவற்றை தேசிய மட்டத்தில் நிலைநிறுத்துவதற்காக அந்த மாணவர்கள் மேற்கொண்ட பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1990களில் வடமாகாண முஸ்லிம்கள் வெளியேற்றல், வடக்கு கிழக்கில் இடைக்கிடையே நிலவும் குண்டுவெடிப்புகள், திடீரென போடப்படும் ஊரடங்கு சட்டம், ஹர்த்தால் அனுஷ்டிப்பு, சுற்றி வளைப்பு, தமிழ் முஸ்லிம் குழுக்களால் தோற்றுவிக்கப்பட்ட இனக்கலவரங்கள், போக்குவரத்து பிரச்சினைகள், பாதுகாப்பற்ற சூழல், பாதுகாப்பு படையினரின் கெடுபிடிகள் முதலான காரணங்களால் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வியை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதேபோல் இந்த போரினால் இலங்கையின் நாலாபுறங்களிலும் இருந்து வடக்கு கிழக்கு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்ற மாணவர்கள் இடம்பெயர்ந்து கல்வியை தொடர முடியாமல் சிதறுண்டு போனார்கள். இப்பல்கலைக்கழக மாணவர்களின் உரிமைகளுக்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் MHM அஷ்ரப் அவர்களுடைய குரல் பாராளுமன்றத்திலும் அரசியல் அரங்குகளிலும் எதிரொலிக்க தொடங்கியது. அதன் வெளிப்பாடாக தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்லூரி தோற்றம் பெற்றது. அதன் ஸ்தாபக பணிப்பாளராக MLA காதர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்பு அவர் பல்கலைக்கழகத்தை அர்த்தமுடையதாக மாற்றுவதற்கும் அனைத்து சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் எவ்வித பாகுபாடுமின்றி தங்களது உயரிய இலக்குகளை எட்டுவதற்கு அவர் வகுத்து தந்த பாதையும், உபவேந்தராக அவர் ஆற்றிய பணிகளும் இலங்கையின் உயர்கல்வி வரலாற்றில் இன நல்லிணத்திற்கான ஒரு முக்கிய அடையாளமாக போற்றப்படுகின்றன. 1990களில் நிலவிய போர்க்கால சூழல் மட்டக்களப்பில் இருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் கலைப்பீடங்களை பந்தாரமுலைக்கு மாற்றியது. இந்த மாற்றத்திற்கு பின்னர் அங்கு நிலவிய பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக முஸ்லிம் மாணவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார்கள். குறிப்பாக கடமையாற்றிய SHM ஜமீல், சிரேஷ்ட உதவி பதிவாளர் ஜவுஃபர் சாதிக், பீடாதிபதிகளான MYM சித்திக், MIA ரசாக் ஆகியோர்களுடன் விரிவுரையாளர்களான K இசாக், MIM கலீல், MSM ஜலால்தீன், SM ஆலிஃப், MMM ரஃபீக், நஷீத் அகமட் ஆகியோர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பேராசிரியர்களும் அங்கு தங்கியிருந்து கற்பிக்கும் சூழல் நிலவவில்லை. இது முஸ்லிம் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ் மற்றும் சிங்கள மாணவர்களுக்கும் பாதுகாப்பற்ற இடமாகவே மாறியது. இதன் விளைவாக 1987 முதல் 1988 கல்வியாண்டில் பல்கலைக்கழகத்திற்கு தேர்வான 60க்கும் மேற்பட்ட மாணவர்களில் பாதிக்கும் மேலானோர் பாதுகாப்பு அச்சத்தால் தமது கல்வியை கைவிட வேண்டிய துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்பட்டது. 1990களில் வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றத்தின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற முஸ்லிம் மாணவர்களும் விரிவுரையாளர்களும் பல்வேறு துயரங்களை சந்தித்து அங்கிருந்து வெளியேறினார்கள். இத்தகைய கசப்பான அனுபவங்களே முஸ்லிம் மாணவர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் கல்வி கற்பதற்கான ஒரு புதிய பல்கலைக்கழகத்தின் தேவையை உணர்த்தி நிற்கின்றன. அக்காலகட்டத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முஸ்லிம் மாணவர்கள் எதிர்கொண்ட துயரங்களை விளக்கி பல்வேறு துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. குறிப்பாக 1994 அக்டோபரில் கிழக்கு பல்கலைக்கழகமும் முஸ்லிம் மாணவர்களது அவதி நிலையும் என்ற தலைப்பில் மாணவர் அமைப்பால் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம் முக்கியமானது. 1995 ஏப்ரலில் இலங்கை CYO அமைப்பாலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன.
இத்தகைய தொடர்ச்சியான போராட்டங்களும் கோரிக்கைகளும் புதிய பல்கலைக்கழகம் ஒன்றின் அவசியத்தை வலியுறுத்தின. இதன் விளைவாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கிளைகளை அம்பாறையில் உருவாக்குவதற்கு பதிலாக முஸ்லிம் மாணவர்களுக்கென தனித்துவமான தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவானது. இதுவே இப்பிராந்தியத்தின் ஒரு தனியான நிர்வாக அலகு தேவை என்ற வாதம் வலு பெறவும் காரணமாக அமைந்தது. இதே வேளையில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என இடம்பெயர்ந்த மாணவர்களுக்கான பிரத்யேகமாக தனிப்பிரிவு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் இணைப்பதிகாரியாக KHM காலிதீன் கடமையாற்றினார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் இடம்பெயர்ந்த மாணவர்களுக்கான பாடநெறிகளும் நடைபெற்றன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உருவாக்கம் என்பது விரிவுரையாளர்கள், இடம்பெயர்ந்த மாணவர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நீண்டகால போராட்டத்தின் அறுவடையாகும். குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அறிவுசார் விரிவுரையாளர்களே இதற்கான எண்ணக்கருவை உருவாக்கி சாத்தியப்படுத்தினர். முஸ்லிம்களுக்கென தனித்துவமான தேசிய பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு மற்றும் உயர்கல்வி அமைச்சு ஆகியவற்றின் கவனத்திற்கு கோரிக்கைகளை கொண்டு சென்றனர். அத்துடன் அன்றைய தலைவர் MHM அஷ்ரப் அவர்களிடமும் தம் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினர். இந்த போராட்டத்திலும் பங்களிப்பிலும் MIM கலீல், K இஷாக், SM ஆலிஃப், MSM ஜலால்தீன் மற்றும் MMM ரஃபீக் ஆகிய விரிவுரையாளர்கள் முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றனர். இப்பல்கலைக்கழக உருவாக்கத்தில் அன்றைய அமைச்சர்களான ரிச்சர்ட் பத்திரன, விஸ்வவர்ணபால மற்றும் HM அஷ்ரப் ஆகியோருடன் இணைந்து தென்கிழக்கு கல்லூரியின் முதல் பணிப்பாளர் MLA காதர் மற்றும் அறிவுஜீவிகளும் ஒருங்கிணைந்து செயற்பட்டனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தில் பேராசிரியர் MLA காதரின் பங்களிப்பை முழுமையாக மதிப்பிட பல வினாக்களுக்கு விடை காண்பது அவசியமாகும். குறிப்பாக அவர் முன்வைத்த அபிவிருத்தி திட்டங்கள் எத்தகையவை? அவை ஏனைய பல்கலைக்கழக செயற்பாடுகளுடன் ஒருங்கிணைந்தவையா? மற்றும் பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபன ரீதியான வளர்ச்சியை அவர் எவ்வாறு முன்னெடுத்தார் என்பன போன்ற வினாக்கள் முக்கியமானவை. இத்தகைய ஆய்வின் மூலமே அவரது செயற்பாடுகளில் நிலவிய முற்போக்கான மற்றும் பிற்போக்கான நிலைப்பாடுகளையும் பல்கலைக்கழகத்தின் இருப்பிற்காக அவர் வழங்கிய உண்மையான பங்களிப்பையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 1995 ஜூலை 26 அன்று தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்லூரியின் முதல் பணிப்பாளராக பொறுப்பேற்ற பேராசிரியர் MLA காதர் ஆரம்பத்தில் கொழும்பில் உள்ள பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் தனி ஒருவராக இருந்து அதன் நிர்வாக கட்டமைப்புகளை தீவிரமாக உருவாக்கினார். பல்கலைக்கழக அபிவிருத்தியை முன்னெடுக்க மறைந்த அமைச்சர் MHM அஷ்ரப் தலைமையில் ஒரு செயலணி நிறுவப்பட்டது. இதில் MIM முகைதீன் மற்றும் லெப்பை உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்லூரி என்ற அடையாளத்தை வலுப்படுத்திய பேராசிரியர் காதர் விரிவுரையாளர்கள், பதிவாளர், பொருளாளர், நூலகர் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் நியமனங்களை மேற்கொண்டார். அத்துடன் நூலகத்திற்கான புத்தகங்களை கொள்முதல் செய்தல், பாடத்திட்டங்களை தயாரித்தல் மற்றும் வளங்களை திரட்டுதல் என ஒரு பல்கலைக்கழகத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை பணிகளையும் விரிவான தளத்தில் நின்று கட்டியெழுப்பினார். இப்பணிகளில் அவருக்கு உதவியாக முதல் விரிவுரையாளர் MIM கலீல், விரிவுரையாளர் K இஷாக் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் MIM முசாதிக் ஆகியோர் இணைந்து செயற்பட்டனர். பேராசிரியர் MLA காதர் தலைமையில் 1995 அக்டோபர் 23 அன்று அட்டாளச்சேனையில் 33 மாணவர்களுடன் வர்த்தக முகாமைத்துவம் மற்றும் கலைப்பீடங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அமைச்சர்களான ரிச்சர்ட் பத்திரன மற்றும் MHM அஷ்ரப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தென்கிழக்கு பல்கலைக்கழகமானது அறிவியல், பொறியியல், மொழியியல் மற்றும் சமூக விஞ்ஞானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக பழைய கல்வி முறைகளை தவிர்த்து இலங்கையிலேயே முதல் முறையாக செமஸ்டர் முறையிலான நவீன கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை இப்பல்கலைக்கழகத்தையே சாரும்.
ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர் அமீர் அலியின் ஆலோசனையின் பேரில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிய போதிலும் அவற்றை தாண்டி இப்புதிய கல்வி முறை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் பின்னரே இலங்கையின் ஏனைய பல்கலைக்கழகங்களும் இம்முறையை பின்பற்ற தொடங்கின. தென்கிழக்கு பல்கலைக்கழகம் தனது ஆரம்பகால கல்வி பாடத்திட்டங்களை உருவாக்க பேராதனை பல்கலைக்கழகத்தின் பாட விதானங்களையும் அங்குள்ள பேராசிரியர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டது. இப்பல்கலைக்கழகத்தின் முதன்மை செயற்பாட்டாளராகவும் வழிகாட்டியாகவும் பேராசிரியர் MLA காதர் விளங்கினார். அவருடைய சிறந்த நிர்வாக திறமையின் காரணமாக பேராதனை, யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இருந்து பல்துறை சார்ந்த பேராசிரியர்கள் வருகை தரு விரிவுரையாளர்களாக இங்கு சமூகமளித்தனர். குறிப்பாக பேராசிரியர்களான வை நந்தகுமார், அம்பலவாணர் சிவராசா, MSM அனஸ், சிரேஷ்ட பேராசிரியர் BM ஜமாஹிர், MA நுஹ்மான், சே யோகராசா மற்றும் VK கணேசலிங்கம் உள்ளிட்ட பல முன்னணி அறிஞர்கள் இப்பல்கலைக்கழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு தங்கள் பங்களிப்பை வழங்கினர். பேராசிரியர் MLA காதர் அவர்களின் வழிகாட்டலில் ஆசிரியர் சங்கம், மாணவர் சங்கம் போன்றவை நிறுவப்பட்டன. மாணவர்களின் நலனை கருத்திற்கொண்டு களம், அதிர்வு போன்ற சஞ்சிகைகளும் வெளியிடப்பட்டன. அத்துடன் ஆய்வு மாநாடுகள், சர்வதேச பல்கலைக்கழகங்களுடனான தொடர்புகள் மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு தளங்களில் பல்கலைக்கழகத்தின் தரம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 1996 மார்ச் 27 அன்று கல்வி அமைச்சர் ரிச்சர்ட் பத்திரனவினால் இப்பல்கலைக்கழகம் தேசிய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. முஸ்லிம்கள் மத்தியில் இருந்து உருவான முதல் உபவேந்தரான MLA காதரின் ஆளுமையையும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளர்ச்சியில் அவரது பங்களிப்பையும் பாராட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் VK கணேசலிங்கம் 2003 7 Years of Evolution Under the Leadership of MLA காதர் எனும் ஆங்கில நூல் ஒன்றை எழுதினார். அந்த நூல் பேராசிரியர் காதரின் வியக்கத்தக்க சாதனைகளின் தொகுப்பாகவும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி பாதையை சொல்லும் ஆவணமாகவும் திகழ்கிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி மற்றும் MLA காதரின் ஆளுமை குறித்து நூலாசிரியர் பேராசிரியர் VK கணேசலிங்கம் 3 முக்கிய கருத்தோட்டங்களை முன்வைக்கிறார். இப்பல்கலைக்கழகம் பல்லின மக்களுக்கும் பொதுவான ஒரு தேசிய நிறுவனமாக திகழ வேண்டும் என்பதோடு அங்கு பல்லின மாணவர்கள் பயின்ற போதிலும் முஸ்லிம் மாணவர்களின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பேணப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். அதேவேளை பல்கலைக்கழகம் கிழக்கு மாகாண முஸ்லிம்களின் வரலாற்று சொத்தாகும் என்பதையும் ஒரு முக்கியமான நிலைப்பாடாக அவர் நிலைநிறுத்துகிறார். இத்தகைய கொள்கை ரீதியான அடித்தளங்களுடனேயே இப்பல்கலைக்கழகம் தனது வளர்ச்சி பாதையை தொடர்ந்தது. போர்க்கால சூழலில் பௌதீக வளங்களை திரட்டுவது பெரும் சவாலாக இருந்தது. குறிப்பாக ஒலுவில் பிரதேசத்தை தெரிவு செய்தல் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல் ஆகிய சவால்களை மறைந்த தலைவர் MHM அஷ்ரப் அவர்களின் நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அரசியல் பலத்தின் மூலம் பேராசிரியர் காதர் வெற்றி கொண்டார். பல்கலைக்கழகத்தின் இன்றைய எழில்மிகு முகப்பு தோற்றம் முஸ்லிம் நாடொன்றின் கட்டடக்கலையை தழுவி அஷ்ரப் அவர்களால் முன்மொழியப்பட்டதாகும். மேலும் முன்னாள் அமைச்சர் ARM மன்சூர் அவர்களின் முயற்சியால் குவைத் அரசாங்கத்தின் உதவியும் இப்பல்கலைக்கழகத்திற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. மாணவர் போராட்டங்கள் மற்றும் பல்வேறு நிர்வாக சவால்களுக்கு மத்தியிலும் பேராசிரியர் காதர் கல்வித்தரத்தை விஸ்தரித்து ஒரு தனித்துவமான தேசிய பல்கலைக்கழகமாக இதனை நிலைநிறுத்தினார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உருவாக்கமானது வெறும் கல்விசார் தேவைக்கானது மட்டுமல்ல. அது யுத்த சூழலால் வடகிழக்கு பல்கலைக்கழகங்களில் இருந்து இடம்பெயர்ந்து சொல்லொணா துயரங்களை அனுபவித்த முஸ்லிம் மாணவர்களினதும் விரிவுரையாளர்களினதும் உரிமை குரலாகும். இத்தகைய வரலாற்று பின்னணியில் முஸ்லிம்களின் கலாசார விழுமியங்களையும் கட்டடக்கலை மரபுகளையும் பிரதிபலிக்கும் ஒரு தேசிய கல்வி நிறுவனமாக பல்கலைக்கழகத்தை மறைந்த தலைவர் MHM அஷ்ரப் அவர்கள் அடையாளப்படுத்தினார். அவருடைய தூரநோக்கு சிந்தனையை செயல்பாட்டு வடிவமாக்கிய உபவேந்தர் MLA காதர் 1995 முதல் 2002 வரையான தனது பதவி காலத்தில் பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபன கட்டமைப்பை உறுதிப்படுத்தினார்.
அவர் ஓய்வு பெறும் போது சுமார் 1160 மாணவர்கள் அங்கு பயின்றதுடன் விவசாயம், அரபு மொழி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற முக்கிய பீடங்கள் நிறுவப்பட்டு தேவையான விடுதி மற்றும் பௌதிக வளங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன. அன்று அவர் இட்ட வலுவான அடித்தளமே இன்று இப்பல்கலைக்கழகம் பல்லின மாணவர்கள் பயிலும் ஒரு தேசிய மற்றும் சர்வதேச புகழ்மிக்க கல்வி மையமாக திகழ காரணமாகும். இது ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தின் கல்வி மேம்பாட்டிற்கு பேராசீர்வாதமாக அமைந்துள்ளது. பேராசிரியர் MLA காதரின் பிறப்பும் கல்வி நிலையும். அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் பிரதேசத்தில் பொதுப் பணிகளிலும் பள்ளி பரிபாலன நிர்வாகத்திலும் புகழ்பெற்ற லெப்பை குடும்பத்தைச் சேர்ந்த மீரா லெப்பை, முகம்மது லெப்பை மற்றும் சேகுதாவூத் உம்மா அப்துல் காதர் தம்பதியினருக்கு மகனாக 1943 ஆண்டு பிப்ரவரி 26 இவர் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை பொத்துவில் ஆண்கள் பாடசாலையில் 7ஆம் வகுப்பு வரை கற்ற இவர் பின்னர் மேலதிக கல்விக்காக கொழும்பு மருதானை ஜாகிரா கல்லூரியில் இணைந்தார். அங்கு 1961 காபோத சாதாரண தர பரீட்சையிலும் 1963 காபோத உயர்தர பரீட்சையிலும் சித்தியடைந்து பல்கலைக்கழக பிரவேசத்தை பெற்றார். இவர் ஜாகிரா கல்லூரியில் பயின்ற காலத்தில் கலாநிதி AMA அசீஸ் அதிபராக இருந்தார். அத்துடன் கணித பாடத்தில் கலாநிதி நடேசன், ஆங்கில பாடத்தில் MMM மஹ்ரூப் மற்றும் தமிழ், ஆங்கிலம் பாடங்களில் பேராசிரியர் சிவத்தம்பி போன்ற சிறந்த ஆளுமைகளிடம் கல்வி கற்கும் பேறு இவருக்கு கிடைத்தது. அவர் 1968 ஆண்டு பேராதனை இலங்கை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறையில் இளங்கலை சிறப்பு பட்டத்தை பெற்றார். தனது பட்டப்படிப்பை 2ஆம் வகுப்பு உயர் பிரிவில் சித்தியடைந்து நிறைவு செய்தார். அவர் பயின்ற காலத்தில் EOE பெரேரா பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றினார். ஐரோப்பிய வரலாறு பேராசிரியர் கேர்ல் குணவர்தன, வரலாறு அரசரத்னம், அரசறிவியல் AJ வில்சன் ஆகியோர் போன்ற புகழ்பெற்ற அறிஞர்கள் இவருக்கு கற்பித்த பேராசிரியர்களாவர். அதனைத் தொடர்ந்து 1976 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவத்தில் முதுகலை பட்டத்தை பெற்றார். பின்னர் 1994 ஆண்டு ஸ்வீடனின் உப்சாலா பல்கலைக்கழகத்தில் முரண்பாடு தீர்வு குறித்து முதுகலை பட்டப்படிப்பையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தார். இவர் 1972 அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான MIM அப்துல் மஜீதின் மகளான சம்மாந்துறையைச் சேர்ந்த மோ ஹசீனாவை மணந்தார். இவருக்கு சிப்லி, ஃபாத்திமா ஷிஃபானா, முகமது ஷாமிர், ஃபாத்திமா ஷிஃப்னி என 4 பிள்ளைகள். 35 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பணிகளை செவ்வனே செய்வதில் செயற்திறன் மிக்கவராக விளங்கினார். இலங்கையின் கல்வி மற்றும் அறிவுசார் தளத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றிய ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர். தொலைநோக்கு மிக்க சிறந்த நிர்வாகத்திறன் கொண்டவராகவும் விளங்கினார். கல்விப்பணி. அவர் 1969 ஆண்டு பேராதனை இலங்கை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறை உதவி விரிவுரையாளராக தனது கல்வி பணியை தொடங்கினார். ஆஸ்திரேலியாவினால் முதுகலை பட்டத்தை பெற்று திரும்பிய பின் 1976 அதே பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டார். பேராசிரியர் காதரின் பணிக்காலத்தில் மைல்கல்லாக அமைந்தது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபக துணைவேந்தர் பொறுப்பாகும். இக்காலப்பகுதியில் பல்கலைக்கழகத்தின் கல்வி கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் ஆளுகை முறைகளை ஒரு முறையான சட்டகத்தினுள் கொண்டு வருவதில் அவர் தீர்க்கமான பங்காற்றினார். 2001 ஆண்டு இப்பல்கலைக்கழகத்தின் முதலாவது பொது பட்டமளிப்பு விழாவை தலைமை தாங்கி நடத்தி வைத்தமை குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும். கல்வித்துறைக்கு அப்பால் தேசிய மட்டத்திலும் அவர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார். குறிப்பாக பிரதமரின் அலுவலகத்தில் முஸ்லிம் அமைதிக்கான ஆலோசனை குழுவின் தலைவராகவும் கிழக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் இருந்து தேசிய ரீதியான பங்களிப்புகளை வழங்கினார். மேலும் தென்கிழக்கு பிராந்தியத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நோக்கில் கலாசார அருங்காட்சியகம் ஒன்றையும் உயர்கல்வி ஆய்வுகளை விரிவுபடுத்தும் பொருட்டு ஆய்வு மையத்தையும் அவர் நிறுவினார். பல்கலைக்கழக விரிவாக்கத்திற்காக அவர் முன்னெடுத்த ஆழமான மற்றும் காத்திரமான கல்விசார் நடவடிக்கைகள் இன்றும் விதந்து போற்றத்தக்கவை. ஆரம்பத்தில்
தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் தற்காலிகமாக இயங்கியது. கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு போதிய வளங்கள் இல்லாத சூழலிலும் அப்போதைய ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபருடன் மிக சிறந்த நல்லிணக்கத்தை பேணி பல்கலைக்கழகத்தை ஒலுவில் வளாகத்திற்கு மாற்றும் வரை பேராசிரியர் காதர் நிதானமாகவும் பக்குவமாகவும் வழிநடத்தினார். பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் தங்களது விளையாட்டு மைதானம், கேட்போர் கூடம், விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து பௌதிக தேவைகளுக்கும் அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் வளங்களையே பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதேபோன்று ARA அசீஸ் அவர்கள் அதிபராக கடமையாற்றிய அட்டாளச்சேனை கல்வியியற் கல்லூரியின் வளங்களும் இப்பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு துணை நின்றன. இப்பல்கலைக்கழகம் ஒரு நிலையான இடத்தை பெறும் வரை இத்தகைய நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பும் அவற்றின் அதிபர்களின் பங்களிப்பும் இன்றியமையாத காரணிகளாக அமைந்தன. MLA காதர் கல்விமானாகவும் நிர்வாகியாகவும் அகலக்கால் பதித்து காத்திரமான பங்களிப்பு நல்கியவர். சிறந்த ஆய்வாளராகவும் எழுத்தாளராகவும் சிறந்த விரிவுரையாளராகவும் நூல் பதிப்பாசிரியராகவும் திகழ்ந்தவர். இலங்கையின் பிரபல்யமான எழுத்தாளரும் ஆய்வாளருமான MMM மஹ்ரூப் அவர்கள் பல்வேறு பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் எழுதிய கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து 2015 ஆங்கிலத்தில் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் செலக்டட் ஆஃப் MMM மஹ்ரூப் எனும் மிகவும் காத்திரமான நூலை பதிப்பித்தவர். இதுபோலவே மர்ஹம் டாக்டர் MSM மீரா லெப்பை அவர்கள் எழுதிய சம்மாந்துறை சரித்திரம் என்ற நூலையும் 2018 பதிப்பித்தவர். அஷ்ரப் எனும் அரசியல் விவேகி எனும் வரலாற்று நூல் 2002 பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆராய்ச்சி சங்கத்தின் வெளியீடாக வெளிவந்தது. இலங்கை முஸ்லிம்களுடைய அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி பல ஆய்வு கட்டுரைகளையும் இவர் எழுதியுள்ளார். அந்த வரிசையில் எழுதப்பட்ட கட்டுரைகள் தம் சமூக வேர்களை தேடவும் தமது சமூகத்தின் இருப்பை நிலைநாட்டவும் வழி செய்தன. அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களின் வரலாறு குறித்த ஓர் ஆய்வு, இலங்கையின் சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா, இலங்கையின் 10வது பொது தேர்தல்கள், முஸ்லிம்களின் கண்ணோட்டம், இலங்கையின் இன பிரச்சனைகளை தீர்க்கும் சூழலில் முஸ்லிம்களின் நிலை, AMA அசீஸ், இலங்கையில் குடியுரிமை மற்றும் நிர்வாக பணிகளில் சீர்திருத்தங்கள், இலங்கை அரசாங்கத்தில் அதிகார பரவலாக்கம் மற்றும் அதிகார பகிர்வு, அம்பாறை மாவட்டத்தின் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இலங்கை முஸ்லிம்களின் நிவாரணம், மீள்குடியேற்றம் மற்றும் புனரமைப்பு, இலங்கையின் வறுமை ஒழிப்பும் முஸ்லிம்களும், இலங்கையில் அரச கைத்தொழில் நிறுவனங்கள், அவற்றின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தின் சில அம்சங்கள், இனம், மதம், பன்மைத்துவம் மற்றும் உள்நாட்டு மோதல், 4 நாடுகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு, அம்பாறை மாவட்டத்தின் கடலோர பகுதி சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை ஒரு நவீன நிலையான விவசாய சூழல் அமைப்பின் மூலம் மேம்படுத்துதல் முதலான பல கட்டுரைகளை இவர் எழுதி வெளியிட்டுள்ளார். கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களுடைய சமூக அரசியல் கலாசார பொருளாதார மரபுகளையும் பிரச்சனைகளையும் நட்பண்புகளையும் இனம் காட்டும் பல ஆய்வு கட்டுரைகளை அவர் நிறையவே எழுதி ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான வழிகாட்டினார். இவருடைய கட்டுரைகள் பேராதனை பல்கலைக்கழக வெளியீடுகளிலும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வெளியீடுகளிலும் மற்றும் அரசு நிறுவனங்களின் வெளியீடுகளிலும் வெளிவந்தன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இவருடைய கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு நூலாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமாகும். இது பற்றி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கட்டாயம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். ஓர் உபவேந்தருக்குரிய தனித்துவமான ஆளுமை, மாணவர்களிடம் காட்டிய சமத்துவமான அன்பு, அனைவருக்குமான உதவிக்கரம் மற்றும் ஆசிரியர் மாணவர் தேவைகளை உணர்ந்து செயலாற்றும் பரந்த மேலாண்மை திறன் என பன்முக ஆற்றல்களை கொண்டவராக பேராசிரியர் காதர் திகழ்ந்தார். அவரது 35 ஆண்டு கால நீண்ட கல்வி சேவை பல்கலைக்கழக மாணவர் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான கொடையாகும். நேர்மை, துணிவு, ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் தன்னடக்கம் போன்ற உயரிய பண்புகள் அவரிடம் இயல்பாகவே குடிக்கொண்டிருந்தன. உண்மையில் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்து சென்றாலே அது தலைமைத்துவத்தின் ஆளுமை வடிவமாகும்.
கல்வி நிர்வாகத்தின் அலாதியான அழகியலாகவும் பார்க்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் எதிர்கால நல்வாழ்வுக்கான ஒளிக்கீற்றாகவும் ஒரு நிலையான விருட்சமாகவும் அவரது ஆளுமை வளாகமெங்கும் பிரகாசித்தது. அவர் ஓய்வு பெற்ற பின்னரும் அவரது அந்த கம்பீரமான நடையும் நிர்வாக பண்பாடும் இன்றும் பலரது நினைவுகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இவைதான் பேராசிரியர் MLA காதர் அவர்கள் விட்டு சென்ற அழியா கல்வி சேவையின் பதிவுகளாகும். பேராசிரியர் MLA காதர் மாணவர்களின் விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக உள்வாங்கி வளாகத்தில் முரண்பாடுகள் நிலவும் போது சமநிலையையும் அமைதியையும் பேணி கற்றல் சூழலை உறுதிப்படுத்துவதில் வல்லவராக திகழ்ந்தார். வெற்றியை விடவும் தனது நேர்மையான முயற்சியின் மதிப்பை நிலைநிறுத்திய அவர் காலத்தால் மெருகூட்டப்பட்ட ஒழுக்கமும் மனிதநேயமும் மிக்கதொரு பாதையை அடுத்த தலைமுறைக்கு காட்டினார். பேராசிரியர் MLA காதரின் கல்வி பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக 2012ஆம் ஆண்டு இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அவரது அளப்பரிய வாசிப்பு அறிவும் பேராதனை பல்கலைக்கழக நூலகத்தை அவர் பயன்படுத்திய விதமும் இன்றைய மாணவர் சமூகத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். அவரது வழிகாட்டலில் உருவான மாணவர் குழாம் இன்று அரசியல் விஞ்ஞான துறையில் பேராசிரியர்களாகவும் ஆய்வறிஞர்களாகவும் உயர் பதவிகளை வகித்து வருவது அவரது கல்வி பணிக்கு சான்றாகும். பேராதனை பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றிய காலம் முதல் எளிய மாணவர்கள் மீது அவர் காட்டிய அன்பும் கல்வி மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பும் மகத்தானவை. சுருக்கமாக கூறின், பேராசிரியர் காதரின் பணிகள் தற்காலிகமானவை அல்ல. அவை பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் வாழ்வியலை அர்த்தமுள்ளதாக மாற்றியமைத்த அழியா வரலாற்று பதிவுகளாகும். முடிவுரை. பல்கலைக்கழகம் என்பது என்ன என்ற வினாவிற்கு தனது வாழ்நாள் பணியின் மூலம் விடை தந்தவர் பேராசிரியர் காதர். அறிவை தேடி வரும் மாணவர் சமூகம் சிதைவில்லாத தெளிவான அறிவை பெறுவதற்கும் கல்வி எனும் சிறகை விரித்து உலக அரங்கில் வான்நோக்கி பறப்பதற்கும் தேவையான சகல பௌதீக மற்றும் கல்வி வளங்களையும் கொண்டதொரு சர்வ கலாசாலையாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை அவர் வடிவமைத்தார். தனது உடல் உழைப்பையும் காலத்தையும் தியாகம் செய்து அவர் உருவாக்கிய அந்த அடித்தளமே இன்று இப்பல்கலைக்கழகம் கலை, விஞ்ஞானம், வர்த்தக முகாமைத்துவம், பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் எழுச்சி பெற்று திகழ காரணமாகும். 1995இல் ஒரு பணிப்பாளராக பொறுப்பேற்று அதனை தேசிய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தி முஸ்லிம்கள் மத்தியிலிருந்து உருவான முதல் உபவேந்தராக அந்த பீடத்தில் அமர்ந்தவருக்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகள் வரலாற்று ஆதாரங்கள் நிறைந்தவை. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியில் பேராசிரியர் MLA காதரின் வகிபாகம் ஈடு இணையற்றது. இப்பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவரது உழைப்பு கலந்திருக்கிறது. தனது மகத்தான கல்வி தொண்டின் மூலம் இப்பல்கலைக்கழகம் உள்ளவரை பேராசிரியர் MLA காதரின் பெயர் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.